ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பெரிய குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இப்போ 8 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அதை இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை கருக விட்டுறாமல் நம்ம இது இந்த முட்டையை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா இந்த முட்டை வெடிக்கும், முழுசாக இருக்கிறதுனால வெடிக்கும். அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த முட்டையை போட்டு ஒரு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டை நல்லா இந்த உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடுகும் ஜீரகமும் போட்டுடலாம். இதில் நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு இதில் தாளிச்சுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா செவக்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். இதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு தூள் போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசால் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும் போது நமக்கு அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். மீடியம் சைஸ் தக்காளியே ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இந்த பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. பாருங்கள், நான் ஏன் இப்போ தக்காளியெல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் வேக வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளியில் இருக்க ஜூஸ்லேயே கொஞ்சம் நல்லா வேகட்டுன்றதுக்காக மூடி வைக்கேன். இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி அலசி இதில் ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நம்ம முன்னாடியே இந்த தண்ணியை இந்த கிண்ணத்துலேருந்து ஊற்றிருக்கலான்னு நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்காது, பச்சை வாசமும் போகாது, நல்லா கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம், நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் இந்த பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் இந்த பேஸ்ட்டு இந்த ஸ்மெல் ஃபுல்லாக இந்த முட்டையில் நல்லா உரைக்கிட்டோம். இதை 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா சூப்பராக கிரேவி வந்துருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், அருமையாக எல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா கிரேவியும் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி முட்டை கிரேவி பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு வச்சு பாருங்கள், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி சப்பாத்திக்கும் இந்த மாதிரி தக்காளி முட்டை கிரேவியும் செஞ்சு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஹோட்டலில் போய் முட்டை கிரேவி வாங்கணுன்னே நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.